இயேசு நாமத்தினாலே காலை வாழ்த்துக்கள். இன்று வாழ்வு தரும் உணவின் வழியாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வேத வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 5-10 முடிய. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளி குறித்து சாட்சி கொடுக்க வந்திருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, வேத சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகத்தில் வந்த மெய்யான ஒளியே உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரிலும் வேதனையிலும் இருப்பார் என்று சொன்னால், இந்த காலையில் இந்த வேத வசனத்தின் வழியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரை வேலை இல்லாமல் இருக்கலாம். வேலைக்கு கடந்து போகும்போது போக்கியும் வரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும்போது வரும்போது ஆண்டவர் அங்கும் இங்கும் விளையாடி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஏதாவது எதிர்பார்ப்போடு கூட நாங்கள் போகிறோம், அது நன்றாய் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு இந்த வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை கடந்து போகும்போது நம்முடைய பிள்ளைகள் போக்கிய வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. ஒருவேளை இன்றைக்கு பிறந்த நாளை காண்பார் என்று சொன்னார், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இன்று ஒருவேளை திருமண நாளா இருப்பார் என்று சொன்னார், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் ஒருவேளை பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருப்பார் என்று சொன்னார், கர்த்தாவே அவர்களை கர்த்தர் கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்கு தடையா இருக்கிற ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேவன் தாமே ஏற்ற நேரத்துல நல்ல வாழ்க்கை துணை அமைத்துக் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இந்த மாதத்திற்குரிய தேவைகள், இன்றைக்குரிய தேவைகள் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் வாழ்வு தரும் உணவின் வழியாய் பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். God bless you.